சுசீந்திரத்திலிருந்து சிவபெருமான் குமரி நோக்கி புறப்பட்டார் என்பதை முந்தைய பதிவில் கண்டோம். பின்னர் என்ன நடந்தது? சேவலின் சத்தத்தை கேட்ட சிவபெருமான் சூரியன் உதித்துவிட்டது, இனி சென்றாலும் திருமணம் நடக்காது என்று நினைத்துக் கொண்டு திரும்பவும் சுசீந்திரத்திற்கே சென்று விட்டார். குமரிமுனையில் திருமணத்திற்காக காத்துக் கொண்டிருக்கும் தேவியின் கோபம் உச்சத்தை எட்டியது. சூரியன் உதித்து விட்டார், ஆனால் இன்னும் ஈசன் வரவில்லை என்ற கோபம் தேவிக்கு அதிகமாகியது. திருமணத்திற்காக சமைக்க வைக்கப்பட்டிருந்த உணவு பண்டங்களையும் அலங்காரத்திற்காக வைக்கப்பட்டிருந்த பூக்களையும் எடுத்து கடல் மணல் பரப்பில் வீசினாள் தேவி. இதனால் தான் கன்னியாகுமரியில் இருக்கும் மணல் பரப்பானது வண்ணங்களாக காட்சி தருகிறது என்று கூறப்படுகிறது. இந்த சமயம் பார்த்து பானாசுரன் தேவியை மணந்து கொள்வதற்காக வருகை தந்தான். அவளது கோபம் தீப்பிழம்பாக எடுத்து ஓங்கி உயர்ந்து பராசக்தி தேவி பானாசுரனை கால்களால் மிதித்து வதம் செய்தாள். பின்னர் கோபம் தணிந்த தேவி சாந்தி அடைந்து அன்று முதல் இன்று வரை கன்னியாகுமரியில் பகவதி அம்மனாக